ஹாய் கைஸ், நான் இப்போ சொல்லக்கூடிய ஒரு மெத்தடுன்னு கூட சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஒரு முறை. இந்த முறையை வந்து ஃபாலோ பண்ணுங்க. என்ன அப்படின்னா, அதாவது மெத்தட் அப்படிங்கிறது வந்து எழுதுறது, ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு ஃபார்மெட்டாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இல்லை. அப்படி பண்ணுவோம். இது வந்துட்டு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட நாலேஜ் மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணுறது என்னன்னு தெளிவாக சொல்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த ஒரு மெத்தட் நான் வந்து இங்கே வச்சுக்கலாம். இந்த ஒரு மெத்தடை நான் வந்து என்னோட நம்ம சேனலில் சக்ஸஸ் ஸ்டோரியை சொல்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட இருந்து, இல்லை நம்ம சேனலுக்கு கிளாஸு வந்து அட்டன் பண்ண வரவங்க அவங்க அடைஞ்ச சின்ன சின்ன ஸ்டோரி, சக்ஸஸ் ஸ்டோரிஸை வந்து அதிலிருந்து நான் வந்து கேதர் பண்ண ஒரு விஷயம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? அதுக்கு முன்னாடி நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரி ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஒரு ஆடியோ ஃபார்மேட்டோட நீங்கள் அதை சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பர்மிஷனோட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணணும். அது மற்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக இந்த சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பாருங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட டவுட்டை கமெண்டில் கேளுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நாம் நிறைய மெத்தடு ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுறோம். அதில் வந்து நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் நடக்குது, நிறைய பேருக்கு வந்து சக்ஸஸ் நடக்காமல் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை, நான் வந்து நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டேன், எனக்கு ஏன் இன்னும் நடக்கலை, எனக்கு ஏன் வந்து இது ஒர்க் ஆகலை, இதுக்கு என்ன காரணம், இந்த மாதிரி விதவிதமாக வந்துட்டு கேட்குறாங்க. இதில் வந்துட்டு இப்படி கேட்கும்போது சக்ஸஸ் ஆனவங்க கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணலை, லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன், ரொம்ப மேஜிக்காக இருந்துச்சு, நான் என்னோட எதிர்பார்த்த விஷயங்களை நான் வந்துட்டு விசுவலைஸ் பண்ணுவேன், எழுதுவேன், கற்பனை பண்ணுவேன், ஜஸ்ட் அதுக்கப்புறம் விட்டுட்டு கம்முன்னு வேலையை பார்ப்பேன், அதுக்கப்புறம் அப்படி ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும் அப்படிம்பாங்க. இப்போது என்னங்க இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, முரண்பாடாக இருக்குது. ஒருத்தங்க கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு நடக்கலை. ஒருத்தங்க எதுவுமே பண்ணுறதில்ல, ஜஸ்ட் ஈஸியாக ஒரு விஷயத்த பண்ணிட்டு கேஷுவலாக இருக்காங்க, அவங்களுக்கு அதெல்லாம் நடந்திருக்கு. இப்படி இருக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் சக்ஸஸே பார்க்கல, இல்லை டிலே ஆகுது அப்படிங்கிறவங்களுக்கு நாம் என்ன சொல்கிறது? சரி, இந்த மெத்தடை வந்துட்டு யார் நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, இது வரைக்கும் சக்ஸஸே நான் பார்க்கலைங்க, இது வரைக்கும் என்னோட மேனிஃபெஸ்டேஷனில் சக்ஸஸே பார்க்கல, இல்லைனா என்னோட மேனிஃபெஸ்டேஷன் ரொம்ப டிலே ஆகுது அப்படிங்கிறவங்க மட்டும் இதை யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போக்குலேயே பண்ணிட்டுருங்க. சரியா? இது வரைக்கும் நான் சக்ஸஸே பார்க்கல, எனக்கு வெறுத்துருச்சு, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்க மட்டும் இந்த விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அவங்களால மட்டும்தான் இதை பண்ண முடியும், மற்றவங்களால பண்ண முடியாது. அப்படியே பண்ணீங்க அப்படின்னா இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடை நான் இப்போ சொல்ல போகிறதையும் கன்ஃபியூஸ் ஆகி டோட்டலாக வந்து ஸ்டாப் ஆகி எதுவுமே நடக்காமல் போயிடும். சரியா? சரி, நீங்கள் வந்துட்டு நிறைய மேனிஃபெஸ்டேஷனை பண்ணிட்டேன், எனக்கு எதுவுமே நடக்கலை, உங்களுக்கு எப்படி இருக்கும் மனசு? அப்படியே ரொம்ப கஷ்டமா, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு இருக்கும். சரியா? கரெக்டு தானே? ஸோ அவங்களுக்கெல்லாம் என்னதான் பண்ணுறது? சரி, இப்போது நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். இங்கே சக்ஸஸ் ஆனாங்கல்ல அவங்கக்கிட்ட நான் பேசும்போது அவங்களுக்கு தெரியாமல் நிறைய விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதில் நான் உன்னிப்பாக கவனித்து சில விஷயங்களை சொல்கிறேன். நிறைய பேர் சொன்னாலும் விதவிதமாக, நான் வீடு அட்ராக்ட் பண்ணேன், ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் பண்ணேன், எனக்கு வேலை கிடைச்சிது, பணம் கிடைச்சிது, அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிது, இந்த மாதிரி நிறையா விஷயம் விதவிதமாக சக்ஸஸ் சொன்னாலும் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரொம்ப மைன்யூட்டாக நோட் பண்ணியிருக்கேன். சரியா? அது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு மெத்தடை பண்ணுறாங்க, விசுவலைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் வந்துட்டு பாசிட்டிவ் திங்க் பண்ணுறாங்க, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆளுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுறாங்க. விசுவலைசேஷன், ரைட்டிங் ப்ராக்டிஸு, எல்லாமே பாசிட்டிவ் திங்க் பண்ணுறது, கிராட்டிடியூட் எழுதுறது, சொல்கிறது, இது எல்லாமே பண்ணிடுறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா அவங்க அமைதியாக விட்டுடுறாங்க. சரியா?
நான் என்னோட பார்ட்டை சரியா பண்ணிட்டேன். இதுக்கு மேல பிரபஞ்சம் எனக்கு கண்டிப்பா இதை கொடுக்கும். கடவுள் எனக்கு கண்டிப்பா கொடுப்பார். நான் எதிர்பார்த்தது தான் எனக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு சாலிடான, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வச்சிருக்கிறாங்க. இவங்க கிட்ட நெகட்டிவ் தாட் அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் இல்லை. செகண்ட் தாட்டுக்கே போறதே கிடையாது. ஓகேவா? அடுத்தது, இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்றாங்கல்ல, நோட்ல எழுதுறது, அப்புறம் கிராட்டிடியூட்ல எழுதுறது, அவங்கவுங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த 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 இதெல்லாம் அப்படியே மறந்துடுறாங்க. ஐ மீன் எப்படின்னா, அதை வந்து பெருசா ஒன்று எடுத்துக்கிறது இல்லை. நம்ம இதை பண்ணணும், இது நடக்கும். அதை அந்த மெத்தட் பண்ணியிருக்கோம், இது நடக்கும் அப்படின்னு எதுவுமே வந்து அவங்க பெருசா ஒரி பண்ணிக்கிறதால அதை அப்படியே விட்டுட்டு அவங்க பர்சனல் ஒர்க்கை தான் பார்க்குறாங்க. ஜஸ்ட் போகலாம், நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க பர்சனல் ஒர்க் பார்க்குறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க எழுதின நோட் இருக்குல்ல, அது அப்புறம் விசுவலைஸ் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி தான் நடந்திருக்கு. சரியா? இன்னும் உங்களுக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, அவங்க ஒரு ப்ராக்டிஸை பண்ணிட்டு அப்படியே மறந்துட்டு அவங்க பர்சனல் லைஃப்பை பார்க்குறாங்க. அதாவது லெட் இட் கோ பண்றாங்க. மறந்துட்டு விட்டுட்டு உங்க வேலையை பார்க்குறாங்க. சரியா? அவங்க வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது சீக்கிரமா நடந்து முடிஞ்சிருது. அந்த ப்ராக்டிஸ் பிரபஞ்சத்துக்கு போய் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே கிடைச்சிருது. இதுல வந்துட்டு சின்ன விஷயம், பெரிய விஷயம், ஷார்ட் டேர்ம் கோலு, லாங் டேர்ம் கோலு, ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து நடக்காது, கஷ்டம், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நம்பினீங்க அப்படின்னா கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிளான ஒரு விஷயம். சரியா? அந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க நிறைய மெத்தட்ஸ்லாம் ட்ரை பண்றாங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து கிராட்டிடியூட் எழுதுறாங்க. கிராட்டிடியூட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த நோட்டை விட்டுட்டாங்க. அவங்க பர்சனல் ஒர்க்கை பார்க்குறாங்க, எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ட்டு. அதே மாதிரியே அந்த வீடு, அந்த அந்த விஷயம், வேலை எல்லாமே வந்து கிடைச்சிருக்கு. அப்புறம் ஒரு ஃப்ரீ டைம்ல அந்த நோட்டை எல்லாம் எடுத்து சும்மா பார்க்கும்போது அவங்க என்ன எழுதியிருக்காங்களோ அதுதான் அங்கே நடந்திருக்கு. இப்போ ஒரு வேலையே கேட்கும்போது அப்போ என்ன, எப்படி மெயில் வரணும், என்ன அந்த வரிகள் இருக்கணும் அந்த மெயிலில், அவங்களுக்கு எவ்வளோ சேலரி எதிர்பார்த்தாங்க, அது அப்படியே அங்கே நடந்திருக்கு. அதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு விட்டுறாங்க, விட்டுட்டு அடுத்தது பார்க்குறாங்க, பர்சனல் லைஃப் பார்க்குறாங்க. அப்படிங்கும்போது அது நடந்துருது. சரியா? இப்போ வந்துட்டு நீங்கள் கேட்கலாம், நான் வந்து இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், நான் வந்து எப்படி அதை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு. நீங்கள் இப்படி இருக்கிறதுனால தாங்க உங்களுக்கு நடக்கவே இல்லை. அதாவது ஒரு விஷயத்த பண்ணிட்டு மறக்க ட்ரை பண்ணுங்க. நான் அதனால தான் சொன்னேன், இது என்னடா முரண்பாடாக இருக்குது. அதாவது நம்ம நினச்சிட்டே இருந்தால் தானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படி தான் பழைய வீடியோக்கெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ வந்து நினச்சிட்டு அந்த விஷயத்த மறந்துட்டு வேற வேலையை பாருங்க அப்படிங்கிறீங்க. இது முரண்பாடாக இருக்குல்ல? நீங்கள் கேட்கலாம். அதனால தான் ஃபஸ்ட்டே நான் ஒரு விஷயத்த சொன்னேன். அதாவது நடக்கவே இல்லை, எனக்கு மனசே வெறுத்துருச்சு அப்படிங்கிறவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் நார்மலாக ப்ராக்டிஸஸை நம்பிக்கை இருக்குது ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்கலாம் இதை பண்ணாதீங்க. அப்படியே உங்கள் ஜேர்னியில் நீங்கள் போயிட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? ஸோ வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்க ட்ரை பண்ணுங்க. மறந்துட்டு உங்கள் வேற வேலையை பாருங்க. நீங்கள் கேட்டது, எதிர்பார்த்தது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைக்கு வந்து சேரும். சரியா? சிம்பிளாக சொல்லலாம், இது லெட் இட் கோ மாதிரி தானே அப்படின்னு. ஆனால் லெட் இட் கோ மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயத்த செஞ்சுட்டு விட்டுட்டு மறக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது மறக்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னா அது கிடைக்குமா கிடைக்காதா, இல்லை அது யார் மூலமாக கிடைக்கும், இல்லை எப்போ கிடைக்கும், இல்லை நாளைக்கு கிடைக்குமா, இல்லை இப்படி நடக்குமா, இல்லைன்னா இப்படி நடக்காதா, ஏதாவது ஒரு வழியில் தடைப்பட்டு போயிருமா, இல்லை இந்த மாதிரி நடக்காம இப்படி நடந்துருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை வந்து ஸ்டாப் பண்ணுங்க. சரியா? நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாங்க. கிடைக்கும், இல்லை கிடைக்காது, இல்லை இப்படி கிடைக்கும், நீங்கள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே நினைக்காதீங்க. அது போக்கில் அதை விட்டுருங்க. கிடைச்சா கிடைக்குது, கிடைக்காட்டி போகுது அப்படின்னு விட்டுருங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். இதனால ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷன் குறையுங்க. ஒரு பாரமாக இருக்கும் உங்க மனசுல, அது வந்து குறைஞ்சிரும். சரியா? அதுக்கப்புறமா மனசு லேசாகும். உங்களை சுற்றி நல்ல விஷயங்களை ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க, பார்ப்பீங்க. உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அது பாட்டுக்கு பின்னாடி நடந்துட்டு இருக்கும். சரியா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதுவா இருந்தாலும் சக்சஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க சொல்லுவீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உங்களுக்கு சக்சஸ் இருந்தது அப்படின்னா அதை ஒரு ஆடியோ ஃபார்மேட்ல ரெக்கார்ட் பண்ணி என்னோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க. உங்க பர்மிஷனோட நம்ம சேனல் அப்லோட் பண்ணலாம். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.